வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது சிறப்பு ரயில்கள், அதுலேயும் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக நிறைய பேர் சொந்த ஊர் வந்து செல்வதற்கு சிரமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த வகையில் சென்ட்ரல் ரயில்வே, மத்திய ரயில்வேவின் சார்பாக ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சென்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 வாரங்கள் அந்த சிறப்பு ரயில் இயங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 8 ஞாயிற்றுக்கிழமைகளில் மும்பை சிஎஸ்எம்டியில் இருந்து இந்த ரயிலானது புறப்படும். இந்த ட்ரெயினுக்கான ட்ரெயின் நம்பர் 10-15 அப்படிங்கிறதாகும். ஏன்னா சென்ட்ரல் ரயில்வே அந்த நம்பரில் தான் ஆரம்பிக்குது. முன்னாடி 0 போட்டுக்கோங்களேன். 0-10-15 அப்படிங்கிற நம்பரில் ஆரம்பிக்கக்கூடிய ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, அதாவது இப்போ 12 மணிக்கு அப்புறம் அந்த நாள் பிறந்துருது இல்லையா, அப்படி 19ஆம் தேதி நைட்டு 12:20 மணிக்கு மும்பை சிஎஸ்டியில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து தாதர், கல்யாண் வழியாக லோனாவாலா, புனே இதெல்லாம் கடந்து குண்டக்கல் வந்து அன்னைக்கு கிளம்பின அன்னைக்கு நைட்டு 11:30க்கு இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரே நாள் பயணம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதே மாதிரி நம்ம மும்பை போகணும் அப்படின்னா பெரும்பாலும் காலை நேரங்களில் சென்னை எழும்பூர்லேருந்து, இப்போ கடற்கரையிலிருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரயிலை நம்ம பிடிக்கிறோம். ஆனால் திங்கக்கிழமைகளில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 8 திங்கக்கிழமைகளில் இந்த ரயில் இயங்கும். ட்ரெயின் நம்பர் 0-10-16 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து திங்கக்கிழமை காலையில் 4 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அரக்கோணம் வழியாக, முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக தான் ரேணுகுண்டா வழியாக போய் புனே டச் பண்ணி புனேயிலிருந்து கல்யாண், தாதர் வழியாக சிஎஸ்எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை ஸ்டேஷனுக்கு மறுநாள் காலையில் 4:15 மணிக்கு போய் சேர்க்கிறது. வரும்போது 24 மணி நேரத்துக்கு உள்ளே வந்துடுது. போகும்போது 24 மணி நேரமும் 15 நிமிடங்களும் எடுத்துக்கொள்கிறது. இந்த ட்ரெயினுக்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறது. அது இல்லாமல் 8 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது. 6 தேர்ட் ஏசி பெட்டிகளும் இருக்கிறது. ஒரு செகண்ட் ஏசி பெட்டியும் இருக்கிறது. தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளவும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.